ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானுஸ் நீ தமிழ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான் என்டிஏலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, நீட் 2026க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னையோட க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, மார்ச் 11ஓட க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க பசங்களா. சப்போஸ் நீங்கள் நீட் 2026 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன்ல எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் விண்டோவோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா, மார்ச் 12 இருக்கு இல்லையா, நாளைக்கு மதியம் 12 மணிலேருந்து 14th மார்ச் நைட்டு 11:15 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ 12, 13, 14 இந்த 3 டேஸ்ல தான் நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்றதுனா பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஒன் டைம் ஃபெசிலிட்டி பசங்களா. ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நீங்க கரெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த கரெக்ஷன் விண்டோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கரெக்ஷன் விண்டோல நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் குயிக்கா சொல்றேன். சோ இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ டைம்லயே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேண்டிடேட் ஷல் பி allowed to change any one of the two fields. இங்க ரெண்டு ஃபீல்ட் சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபாதர் நேம், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன். அப்பாவோட நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அப்பாவோட நேம், அப்பா என்ன படிச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட ஆக்குபேஷன் கொடுத்துருப்போமா. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் மதர் நேம், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன். இல்லை, சப்போஸ் அப்பாவோடது இல்லைன்னா அம்மாவோட நேம், குவாலிஃபிகேஷன் ஆர் ஆக்குபேஷன், இது ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தவங்களோடத மட்டும்தான் நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியும். ரெண்டு பேரோட மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க பசங்களா. அண்ட் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷல் பி allowed to change or add any of the following fields. இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். உங்களோட 10th டீடைல்ஸ், 12th டீடைல்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா, உங்களோட மார்க்காக இருக்கட்டும், ரோல் நம்பராக இருக்கட்டும் அண்ட் எங்கே எக்ஸாம் எழுதிருந்தீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் 10th 12th டீடைல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் ஆர் யூடி வேர் 12th ஈக்குவலண்ட் எக்ஸாம் பாஸ்ட் ஆர் அப்பியரிங். நீட் அப்ளிகேஷன் போடும் போதே நீங்கள் எங்கே 12th அப்பியர் ஆக போறீங்க, இல்லை எங்கே 12th எக்ஸாம் பாஸ் ஆனீங்க அப்படின்ற ஸ்டேட் இல்லை யூனியன் டெரிட்டரி கேட்டிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு கர்நாடகாலையோ ஆந்திராலையோ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, இல்லை 12th எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் கேட்டிருந்தாங்க இல்லையா, சப்போஸ் அதை ஏதாவது மிஸ்டேக்கான மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதையும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, கேட்டகரி. நிறைய பசங்க ஓபிசி நான் கிரீமி லேயரோ இல்லை இடபிள்யூஎஸோ சர்டிஃபிகேட் எடுக்க முடியல அப்படின்றதுனால ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி என்சிஎலோ இல்லை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட கேட்டகரியை ஜென்ரல்லேருந்து ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு மாற்றிக்கலாம் பசங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க டியூ டு சம் ஸ்ட்ரைக், நிறைய இடத்துல ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால நிறைய பசங்களுக்கு அப்ரூவ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னாலும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, அப்ளிகேஷன் நம்பர் ஆர் டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வச்சு நீங்கள் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் பசங்களா. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு இப்போ அப்ளை பண்ணிடுங்க. கவுன்சிலிங் டைம்லையோ எக்ஸாம் டைம்லையோ நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டை. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சப் கேட்டகரி பிடபிள்யூடி. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் யூடிஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணியோ இல்லை பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணி இன்னும் வரல, அதுக்கான அப்ளிகேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர் இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களோட கேட்டகரிக்கான ரிசர்வேஷனுக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க பசங்களா. இல்லைனா உங்களுக்கான ரிசர்வேஷன் கிடைக்காது, நீங்கள் எல்லாருமே அப்புறம் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்னேச்சர். சப்போஸ் உங்களோட சிக்னேச்சர் பிளர்ரா அப்லோட் பண்ணிட்டீங்க, இல்லை பேரண்டோடதோ இல்லை பிரதரோடதோ மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட சிக்னேச்சரை தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி. நீட் எக்ஸாம் நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை தடவை நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் சும்மா சாம்பிள் கொஷின்ஸ், டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் இதை மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவில் இது தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் பசங்களா. அண்ட் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, candidates shall be allowed to change these two fields based on their present and permanent address. இந்த ரெண்டு fields இருக்கு இல்லையா, உங்களோட எக்ஸாம் சிட்டியா இருக்கட்டும், மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் கொடுத்துருப்பீங்க இல்லையா,
சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பர் தமிழ்லையும் வேணும் இங்கிலீஷ்லேயும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் வரும் பசங்களா, தமிழ்லேயும் வரும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வரும். ஸோ இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணுறதை நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் கரெக்ஷன் விண்டோவில் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரெசென்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் பசங்களா, நீங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி எக்ஸாம் சிட்டி கொஷின் பேப்பர் மீடியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, candidate shall be allowed to change identity details only for the candidates who registered with identity other than Aadhaar. ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும் அவங்களோட ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆதாரில் நீங்கள் நேம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, கன்ஃபர்மேஷன் பேஜில் உங்களுக்கு நேம் மிஸ் மேட்ச்னு வந்திருக்கு மேம் அப்படின்னு நிறைய பசங்க சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் மிஸ் மேட்ச்னு வந்ததுக்காக ஆதாரில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஆதார் டீட்டெயில்ஸை கரெக்ஷன் விண்டோவில் கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது பசங்களா. ஸோ அதனால் அதை நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்டேட் பண்ண ஆதார் கார்டை எக்ஸாம் டே அன்னைக்கு கையில் எடுத்துருப்போங்க, அதுவே போதும். இதனால அப்ளிகேஷன் ப்ராசஸ் யாருக்குமே எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபார்ம் ஃப்ரோசன் ஆகிடும் பசங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நம்ம ஃபைனலாக கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் இப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்டிஏவோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, nta.nic.in, அந்த வெப்சைட்டில் 12th மார்ச்லேருந்து 14th மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த பசங்க நீட் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலுமே மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த 3 days மட்டும்தான் நம்மளால் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த பப்ளிக் நோட்டீஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதில் போய் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் ரிலேட்டடா எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, அண்ட் ஆல்சோ நீட்டுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டரையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ் போட்டிருக்கேன் பசங்களா. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 1 monthல ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய ஷார்ட் குயிக் ரிவிஷன் நோட்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாமே ஃப்ரீ நோட்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all, take care.